Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths example 1.14. என்ன கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். If a equal to ஒரு set of numbers கொடுத்திருக்காங்க and f that is function a tends to b. ஃபங்க்ஷன்ங்கிறது a tends to b ன்னு கொடுத்திருக்காங்க. is an onto function. onto function நமக்கு என்னன்னு தெரியும்? domain that is domain range equal to codomain. range உம் codomain ஈக்குவலா இருந்துச்சுனா அது வந்து onto function. Next defined by f of x equal that is function கொடுத்திருக்காங்க. Find the value of b. a கொடுத்திருக்காங்கமா b வேல்யூ கேட்டிருக்காங்க. எப்படினா ரெண்டு க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க. onto ஃபங்க்ஷன்ங்கற ஒரு க்ளூவும் f of x ங்கற ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். First write the solution. Given data எழுதிக்கலாமா? a equal to -2 -1 0 1 2. Next f of x ங்கற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? x square plus x plus 1. இப்போ ஃபங்க்ஷன்ங்கிறது a to b ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம்? x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இந்த நாலு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x வேல்யூ என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் f of x இருக்கக்கூடிய இடத்துல -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும்? -2 the whole square plus -2 plus 1 equal to என்ன வரும்? -2 the whole square னா 4 4 -2 plus 1 என்னமா வரும்? 5 5 ல 3 4 plus 1 5 5 minus 2 னா 3. next f of second number வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. next -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். -1 equal to இந்த இடத்துல -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது -1 the whole square -1 plus 1 -1 the whole square னா 1 -1 plus 1 என்னமா வரும்? plus 1. next f of 0 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 square plus 0 plus 1. இப்போ 0 plus 0 plus 1 equal to 1. next f இருக்கக்கூடிய இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்னமா வரும்? 1 square plus 1 plus 1 1 square னா 1 plus 1 plus 1 equal to 3. next f x இருக்கக்கூடிய இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of 2 equal to 2 square plus 2 plus 1 2 square னா 4 4 plus 2 plus 1 4 plus 2 னா 6 6 plus 1 னா 7. இப்போ நமக்கு f of x என்னமா கிடைச்சிருக்கு? ஆன்சர் இதில் எடுத்து எழுதலாம். 3 1 ரிப்பீட்டட் நம்பர்னா நம்ம 1 டைம் எழுதினா போதும். 7 அதாவது ஆர்டர் எழுதலாமா? 1 3 7. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணலாம். given ஃபங்க்ஷன் வந்து a to b. அப்போ இதான் a இதான் வந்து நமக்கு b. இப்போ கனெக்ட் பண்ணலாமா? a ல உள்ள வேல்யூஸ் எழுதலாம். -2 -1 0 1 2 1 2 3 b f ஃபங்க்ஷன்ங்கிறது 1 3 7 1 3 7. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. -2 க்கு எதுமா கனெக்ட் ஆகுது? -2 வரும்போது ஆன்சர் வந்து 3 -2 க்கு 3. நெக்ஸ்ட் -1 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து 1 -1 க்கு 1. நெக்ஸ்ட் f of 0 0 க்கு 1 0 க்கு 1. நெக்ஸ்ட் 1 க்கு 3 இப்போ 1 க்கு 3. நெக்ஸ்ட் 2 க்கு 7. ஓகே இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? b யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ என்னது? onto ஃபங்க்ஷன். அப்போ நம்ம எழுதலாம் onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷன்னா என்னவா இருக்கும்? range equal to codomain. ஓகே இப்போ ரேஞ்ச் எழுதலாமா? ரேஞ்ச்னா என்ன சொல்லியிருக்கேம்மா? டாக்டருங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வருது ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஆனால் செகண்டாக வருது. அப்போது பியில் உள்ள கனெக்ஷன் மட்டும் அந்த ஏரோ டயக்ராம் கனெக்ட் ஆகிருக்குல்ல, மேப்பிங் ஆகிருக்க நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஆக்சுவலாக எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கு. ஸோ நம்ம எல்லாமே எழுதலாம். 1 3 7. நெக்ஸ்ட் கோடொமைன் என்ன வரும்? கோடொமைன்னா பியில் உள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்கோ எல்லாமே எழுதணும். ஆனால் அங்கே 3 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம 3 மட்டும் எழுதலாம். இப்போ பாருங்கள், இப்போ பியில் உள்ள எலமெண்ட் என்ன எலமெண்ட்மா? ஃப்ரம் தி கிராஃப் ஃப்ரம் தி ஆரோ டயக்ராம் b ஈக்குவல் டு என்னமா வரும்? 1 3 3 7. இதுதான் ஆன்சர்.